தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழல்ல 2026ல யார் தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிப்பார் என்று ஒட்டுமொத்த இந்தியாவே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில புதியதாக களம் கண்டிருக்கக்கூடிய நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் யார் யார் போட்டியிட போவார்கள் என்பது குறித்து தலைமை விரைவில் அறிவிக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில கட்சியின் முக்கிய வேட்பாளராகிய நடிகர் விஜய் எங்கு போட்டியிடுவார் என்பது குறித்த பரபரப்பான தகவல்கள் வெளிவந்திருக்கு. இது பற்றிய ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பினை இப்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மொத்தமாக இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலும் களம் இறங்கக்கூடிய அந்த கட்சியின் முதல்வர் வேட்பாளராக நடிகர் விஜய் முன்னிறுத்தப்பட்டிருக்காரு. ஆட்சியை கண்டிப்பாக பிடித்தே தீருவோம் என்ற நம்பிக்கையோடு தேர்தலை சந்திக்கக்கூடிய தாவேக்காவில் ஒவ்வொரு தொகுதியிலும் போட்டியிட தகுதியான வேட்பாளர்களுக்கு கட்சி தலைமை அலுவலகமான பனையூரில் விண்ணப்பங்களும் விநியோகிக்கப்பட்டு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டு கொண்டிருக்கின்றன. யார் யார் போட்டியிடுவார்கள் என்ற தேர்வு விரைவில் நடைபெற இருக்கு. கட்சி தலைவர் விஜய் போட்டியிட போகக்கூடிய தொகுதி பற்றியும் ஆலோசித்து வருகிறார்கள். விஜய் கட்சி தொடங்கும் போதே வெற்றியை குறிக்கக்கூடிய வகையில முதல் எழுத்தான வியில் தொடங்கக்கூடிய ஊர்களை தேர்வு செய்து மாநாட்டை நடத்த முடிவு செய்திருந்தார். அதன்படி விக்கிரவாண்டி, வேளச்சேரி, விருகம்பாக்கம் ஆகிய 3 தொகுதிகள் பரிசீலனையில இருப்பதாக கூறப்படுகிறது. இதுல விக்கிரவாண்டி தொகுதியை தேர்வு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வி சாலையில்தான் விஜய் கட்சியின் முதல் அரசியல் மாநாடும் நடத்தப்பட்டுச்சு. விக்கிரவாண்டியில் மாநாடு நடந்த இடத்துல விஜய் கொடியேற்றிய 100 அடி உயர கொடிக்கம்பமும் அதில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கல்வெட்டும் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. வயல்வெளியில் வானளாவிய உயரத்தில் தாவேக்க கொடி பறக்கும் இந்த கம்பம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கு. இன்னும் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை வழியாக பயணிக்கக்கூடிய பலர் வி சாலை வழியாக அங்கு சென்று கொடிக்கம்பத்தை பார்வையிட்டும் விஜய் படத்துடன் இடம்பெற்றுள்ள கல்வெட்டு அருகே நின்று ஏராளமானோர் நாள்தோறும் புகைப்படம் எடுத்தும் செல்கிறார்கள். தாவேக்க வரலாற்றில் முதல் முத்திரை பதித்த இந்த தொகுதியையே விஜய் முதல் தேர்வாக வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த தொகுதியில போட்டியிட்டால் தன்னுடைய தொகுதியில் பிரச்சாரம் செய்வதோடு மாநிலத்தின் இதர பகுதிகளுக்கும் எளிதாக பிரச்சாரம் செய்ய சென்று வரலாம் என்று கருதுவதாகவும் கூறப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய விக்கிரவாண்டி தொகுதி கிராமங்கள் நிறைந்த தொகுதியாகும். 103 ஊராட்சிகள் மற்றும் விக்கிரவாண்டி, காணை, கோலியனூர், கண்டமங்கலம் ஆகிய பேரூராட்சிகளும் அடங்கியிருக்கு. 2011 நடைபெற்ற தொகுதி மறுசீரமைப்பினை தொடர்ந்து தற்போதைய விக்கிரவாண்டி தொகுதி செயல்பட்டு வருகிறது. கட்சியின் முதல் மாநாட்டை நடத்திய விக்கிரவாண்டி தொகுதி விஜய்க்கு வெற்றி தொகுதியாக மாறுகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.